தமிழ் புரிந்து டைம் இருந்து இதை காது கொடுத்து கேட்கும் என் அன்பான நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் சொல்லப்போகும் ஒவ்வொரு குட்டி கதையுமே வாழ்க்கையில அது யாரோ ஒருத்தருக்கு இது உதவுற மாரி இந்த கதை இருக்கும். எங்கிருந்து இந்த உலகத்துல எந்த மூலையிலிருந்து நம்ம கேட்கும்போது, ஓ! இந்த செயல கேட்கும்போது, இத மாரி அவங்களுக்கு காரியம் நடக்கும்போது, அவங்க வந்து கோரிலேட் பண்ணி, ஓகே இது முன்னாடியே யாருக்கோ ஒருத்தருக்கு நடந்திருக்கு. அத நம்ம கேட்டுருக்கோம். இது ஒண்ணும் பெரிய காரியம் இல்ல. நம்பளாலயும் முடியும் என்று ஒரு ஒரு மோட்டிவேஷன அவங்களுக்கு குடுக்குற மாரி உள்ள காரியம் தான் இன்றைக்கு நான் சொல்லலான்னு இருக்கிறேன். அவங்க எவ்வளவு கஷ்டத்துக்கு போனாலும், "இல்ல என்னாலயும் முடியும்." அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை தத்துவத்தையே எனக்கு அவங்க சொல்லிக் குடுத்தாங்க. அத தான் இப்ப உங்க கிட்ட ஷேர் பண்ணலான்னு இருக்கிறேன். அந்த கதைக்கு போறதுக்கு முன்னாடி, நான் எல்லாரையும் ஒரு யூசுவலா கேட்கிற மாரி ஒரு சின்ன கேள்வியோடு ஆரம்பிக்கலான்னு இருக்கிறேன். நம்ம வாழ்க்கையில சில நேரம் நம்பளையும் எடுத்துக்கங்க, நம்ப சுத்தி உள்ளவங்களையும் எடுத்துக்காங்க. எதுக்காக சில பேரு அப்படியே ஒரு பெரிய நல்லா இதா இருந்திருக்கலாம். ஆனா டவுன் ஆனா, பயங்கர டவுன் ஆயி, சில நேரம் அவங்க வாழ்க்கைய அவங்க இழந்துர்றாங்க. இழந்துர்றாங்க மீன்ஸ் அவங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாம அந்த சிச்சுவேஷன்ல அவங்கள வந்து தன்னையே ஒரு தற்கொலைக்கும் பிளஸ் அவங்க பலவிதமான காரியத்துல இன்வால்வ் ஆவுறாங்க. அத எப்படி ஹேண்டில் பண்ண தெரியலன்ற ஒரே காரணத்துக்காக. அத எப்படிலாம் ஹேண்டில் பண்ணலாம்? சிலர பார்க்கும்போது இவங்கள இதுலருந்து இவங்க வெளி வராங்க. நம்பளால முடியாதா? நமக்கு என்ன? நம்ப மூச்சு விடுறோம், நல்லா நடக்கிறோம், நல்லா சிந்திக்கிறோம். இதுக்கு மேல என்ன வேணும்? அப்படிங்கிற ஒரு காரியத்த தான் இன்றைக்கு நான் உங்ககிட்ட சொல்லலான்னு இருக்கிறேன். வாங்க கதைக்கு போலாம். நான் ஒரு ரீசென்ட்டா ஒரு பேஷண்ட்ட போயி பார்க்க போனேன். அப்ப எங்களுக்கு எப்பயுமே என்ன வரும், இந்த பேஷண்ட்ட அப்ப சொல்லுவாங்க, நாங்க உடனே போணும். எந்த ஸ்பாட்ல இருக்கிறோம்ன்னு சொல்லிட்டு. அப்ப நான் பார்க்கும்போது அந்த பேஷண்ட் எனக்கு போட்டிருந்தாங்க, வித்தின் 2 ஹவர்ஸ்ல உங்கள பார்த்துருக்கணும். போய் பார்த்தேன்னா, இது பக்கத்திலேயே இருந்துச்சு. சரி என்னதான்னு ஹிஸ்டரிய போய் பார்த்துட்டு தானே போய் அவங்க முடியும். அப்படின்னு பார்க்கும்போது எல்லாம் ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கும்போது, அவங்களுக்கு 40 இயர்ஸ் தான் ஆகுது. என்ன 40 இயர்ஸ் தான் ஆகுதா? அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க ஹிஸ்ட்ரி எல்லாம் பார்த்தம்போது, ஓகே. இதனால வந்திருக்கிறாங்க. உங்களுக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு பார்த்துட்டதும், ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே போலான்னு சொல்லி பேஷண்ட் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி, அவங்க வீட்டுக்கு நான் இது மாரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணா, அவங்களும் வாங்கன்னு சொன்னாங்க. போம்போது அவங்க வந்து என்ன ஃப்ரண்ட் டோர்ல திறக்க முடியாது. பேக் டோர்ல வாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு பேக் டோர் வழியா வரும்போது, அவங்க உள்ள நுழையும்போதே அவங்க ஒரு முகம் பார்க்கும்போதே எவ்வளோ அழகா இருக்கும். அந்த மாரி ஒரு அழகு முகத்துல ஒரு ஹாஸ்பிட்டல் பெட்டுல அவங்க படுத்திருந்தாங்க. என்ன பார்த்ததும் ஹலோ சொல்லி சிரிச்சுக்கிட்டே, ஹவ் ஆர் யூன்னு அவங்க என்ன கேட்டாங்க. நான் ஐ அம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட எல்லாம் எனக்கு என்னன்னா பேக்கிரவுண்டா அவங்கள பார்க்கும்போது எனக்கு மனசு கஷ்டமா இருந்துச்சு. இருந்தாலும் அத வெளியில காமிச்சுக்க கூடாது இல்லைங்களா? அதனால காமிச்சுக்காத ஐ அம் ஓகே. இருந்தாலும் என் மனசுல ஏதோ ஒரு சங்கடம் இருந்துட்டே இருந்த மாரி இருந்துச்சு. அவங்க கிட்ட பேசிக்கிட்டே இருந்துட்டு அப்புறம் ஆ அவங்க ஹிஸ்ட்ரி எல்லாம் ஸ்லோவா கலெக்ட் பண்ணேன். "எப்படி இருக்கீங்க? என்ன பண்றீங்க?" "ஐயோ! இப்ப எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. இன்னைக்கு என்னோட டாட்டர வந்து நான் அனுப்பி வச்சுட்டேன். அ எங்களோட அம்மா வீட்டுக்கு" அப்படின்னாங்க. எனக்கு அப்போ வந்து அது ஆகஸ்ட் மாசம்ன்றதால அப்படியே பார்த்தேன் அவங்கள. "என்னாச்சு?" அப்படின்னு கேட்டேன். "இல்ல, இல்ல என்னோட பார்ட்னர் இன்னைக்கு ஒரு பெரிய மீட்டிங்ல இருக்கிறாரு. அட்டெண்ட் பண்றாரு. வொர்க்கிங் ஃப்ரம் ஹோம்ன்றதால அப்ப பொண்ணு ஏதாவது சவுண்ட் குடுப்பாளேன்னு சொல்லிட்டு தான் அவள அனுப்பி வச்சுட்டேன். ஆனா எனக்கு போரா இருக்குது. அவ இருந்தான்னா என் கூடயே படுத்துட்டு என் கூட பேசிட்டு இருப்பா. நல்லாருக்கும்" அப்படின்னு சொன்னாங்க. இதுல அத கேட்கும்போது எனக்கு அப்படி ஒரு ஒரு சங்கடம். கேட்குறீங்களா எப்படி இருக்கிறாங்கன்னு? அவங்க பெட்டுலயே படுத்திருப்பாங்க. காலு வந்து விளங்காது. கை மட்டும் தான் அவங்களால முடியும். அது கூட அவங்க அவ்வளவு ஃபோர்ஸ் பண்ணி அந்த கைய மூவ்மெண்ட்ஸ் குடுத்துட்டு இருக்கிறாங்க. அவங்க முன்னாடி வந்து ஒரு கேமரா ஃபோன செட் பண்ணி அதில ஒரு இதில வச்சுருவாங்க ஸ்டாண்டுல. அவங்க அத வச்சு தான் அவங்க கேமராவ ஸ்க்ரோல் பண்ணி ஏன்னா கையில எடுத்து அவங்களால முடியாது. கை வீக்னஸ் ஆவுதுன்றதால. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க நல்லா தான் இருந்தாங்க. நல்லா ஒர்க் பண்ணாங்க, வேலைக்கு போனாங்க. அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு பொண்ணுக்கு வந்து 20 இயர்ஸு. அ இப்ப 2வது பொண்ணுக்கு 2 1/2 வயசு ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. அ அந்த பொண்ணு இப்ப வீட்ல இல்ல. இந்த சின்ன குழந்தை மட்டும் தான் இருக்குது அப்படின்னும் சொன்னாங்க. ஆனா, எனக்கு அத பார்க்கும்போது நல்லா இருந்தவங்க என்ன ஆச்சு? அப்படின்னு ஏற்கனவே தெரியும் இல்லைங்களா? என்ன ஸ்டோரின்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் என்ன ஆச்சு? அப்படின்னு நான் கேட்டேன். அவங்க சொன்னாங்க, "எனக்கு வந்து எம்என்டி மோட்டார் நியூரான் டிசீஸு. அதனால எனக்கு இது மாரி செயலிழக்க ஆரம்பிச்சுச்சு. இது எனக்குன்னு புதுசா வரல. என்னோட ஃபேமிலி ஹிஸ்டரியே இது இருந்துச்சு. என்னோட அப்பாவுக்கு இருந்துச்சு. அப்பாவோட சிஸ்டர் என்னோட ஆன்டிக்கு இருந்துச்சு. ஆன்டியோட பொண்ணுக்கும் இருந்துச்சு.
அவங்க எல்லாம் வித்தின் 2 இயர்ஸ்ல அது மாரி வந்துச்சுன்னு தெரிஞ்சதுமே அப்பா 2 1/2 இயர்ஸ்ல இறந்துட்டாங்க. அவங்களோட அத்தையும் வந்து 2 1/2 இயர்ஸ், 3 இயர்ஸ்ல ஒரு 2 இயர்ஸ் 8 மந்த்ஸ்ல இறந்தாங்களாம். அவங்களோட பொண்ணும் அதே மாரியே இறந்துட்டாங்க. ஆனா, என் பொண்ணு இப்ப ரீசென்ட்டா தான் இறந்தாங்க. ஒரு 1 இயருக்கு முன்னாடி. ஆனா, எல்லாருக்குமே அது வந்து வந்துச்சு. அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு யாரும் இன்வால்வ் ஆகல அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், "என்ன ட்ரீட்மெண்ட் இப்ப இருக்குது?" அப்படின்னு நானே அவங்கள கேட்டேன். அவங்க சொன்னாங்க, நெறைய ட்ரீட்மெண்ட் இப்ப ரிசர்ச் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. எல்லா யுனிவர்சிட்டிலயும். லண்டன்ல எவ்வளோ யுனிவர்சிட்டி இருக்குதோ, அந்த யுனிவர்சிட்டில ஒண்ணுல நான் வந்து அந்த ரிசர்ச்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறேன். அது எவ்ரி 3 மந்த்ஸ்க்கு போவேன்." அப்படின்னு சொன்னாங்க. "ஓ! சூப்பராச்சே!" அப்படின்னு நான் சொன்னேன். அப்ப அது என்ன விதமான ரிசர்ச்ன்னு எனக்கும் ஆசையா இருந்துச்சு. "சரி சொல்லுங்களேன்" அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, "இல்ல நாங்க போம்போது எவ்ரி 3 மந்த்ஸ்க்கு எங்க பிளட் எல்லாம் எடுத்து பார்ப்பாங்க. அப்புறம் எங்களுக்கு எவ்ரி 3 மந்த்ஸ்க்கு லம்பார்ல வந்து ஸ்பைனல் ஃப்ளூயிட் எடுத்து லம்பார் மாரி எல்பி பண்ணி அந்த அ முதுகு தண்டுல வந்து ஃப்ளூயிட ஒ 20 எம்எல் எடுப்பாங்களாம். எடுத்துட்டு அந்த அவங்களுக்கு அந்த ரிசர்ச்‌க்காக பண்ணி வச்சிருந்த அந்த மெடிசின் எல்லாம் 20 எம்எல் ஸ்பைனல் ஃப்ளூயிட்ல விடுவாங்க 3 மந்த்ஸ்‌க்கு. இது என்ன பண்ணும்னா, அவங்க வந்து புரோகிரஸ வந்து தான் அவங்க ஃபாஸ்ட்டா போகுதுல்ல, அத கொஞ்சம் குறைக்கும். ஆனா, ஸ்டில் அதே கண்டிஷன்ல தான் இருப்பாங்க. அவ்வளோலாம் இது ஆக முடியாது. ஆனா, அத குறைக்கிறதால அவங்களோட வாழ்க்கை வந்து இன்னும் கொஞ்ச நாள் தள்ளி போடும். அவங்க இறக்கறது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. எவ்வளோ தெளிவா இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, அப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு, சரி ம் எனக்கு எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இருந்தாலும் அவங்க கிட்ட சொன்னேன். நீங்களே ஒரு விஷுவலைசேஷன் பண்ணி பாருங்களேன். நீங்க நல்லா இருக்கிற மாரியும், பீச்சுக்கெல்லாம் போய் குழந்தைங்களோட ஸ்பெண்ட் பண்ற மாரியும் அப்படிலாம் நடந்து அப்படின்னா, அவங்க கிட்ட சும்மா ஒரு ஹிண்ட் மாரி தான் குடுத்தேங்க. ஆனா அவங்க எனக்கு என்ன தெரியுமா சொன்னாங்க? இல்லங்க. நான் அந்த மாரி கூட விஷுவலைசேஷன் நான் டெய்லி எழுந்து என் வீட்டு வேலைய செய்யறதும், துணி மீன்ஸ் வீடெல்லாம் கிளீனா வச்சுக்கிற மாரியும், பிள்ளைங்களுக்கு சாப்பாடு ஊட்டுறது வந்து கார்டன்ல அவள விட்டு அவள ஓடி போய் நானும் அவளுக்கு சாப்பாடு ஊட்டுற மாரியும், நாங்கலாம் எல்லாரும் சேர்ந்து ஒண்ணா சமைச்சு சாப்பிடுற மாரியும், குழந்தைங்கலாம் வரும்போது அவங்க கூட ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி, அவங்களுக்காக எல்லா வேலையும் அவங்களே எடுத்து போட்டு செய்ற மாரியும், நான் அந்த மாரி பல விதமா நைட்டெல்லாம் விஷுவலைசேஷன் பண்ணி பண்ணி பார்த்து, திருப்பி காலையில எழுந்தும்போது தூக்கத்திலேயே அப்படியே பண்ணி பார்த்துட்டு, எழுந்து பார்த்தா ரியாலிட்டி என்னால எழுந்து கூட கால கீழ வைக்க முடியாது. அப்படிங்கிற ஒரு கட்டத்தில தான் இருக்கிறேன். ஆனாலும் என்னோட ஹோப்ப நான் விடமாட்டேன். ஏன்னா எங்களோட அப்பா, என்னோட ஆன்டி, அவங்க பொண்ணு எல்லாருமே 3 இயர்ஸ்க்கு முன்னாடியே இறந்துட்டாங்க. ஆனா நான் வந்து இப்ப 3 1/2 இயர்ஸ் ஆகுது. இன்னும் சர்வே ஆயி என் கையே எனக்கு விலங்குது. காலு கூட அவங்க விரல ஆட்டுறாங்க. ஆனா இன்னும் முடியல. ஆனாலும் நான் விடமாட்டேன். என்னோட ஹோப்ப நான் விடவே மாட்டேன். இருக்கிற வரைக்கும் நான் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். அப்படின்னு சொன்னாங்கங்க. அத கேட்கும்போது எனக்கு அப்படி ஒரு பாரத்தோட ஒரு உற்சாகம், உற்சாகத்தோட ஒரு மகிழ்ச்சி, மகிழ்ச்சியோட ஒரு பேரானந்தம். இப்படி ஒருத்தவங்க தன்னால முடியாதுன்னு எல்லாரும் சொன்னா கூட, அவங்க மனசோட நம்பிக்கைய மட்டும் அவங்க விடவே இல்லங்க. அது புடிச்சிருந்துச்சு. அவங்க கிட்ட அத புடிச்ச மனசோட அப்படியே ஹேப்பியா அவங்கள பாய் சொல்லிட்டு அவங்க வெளியில வந்தேன். அவங்க வீட்ல இருந்து. அப்ப எனக்கு வந்து சில சமயம் நமக்கும் சில நேரம் ஒரு சோர்வு ஏற்படும் இல்லையா? அந்த சோர்வுலாம் எனக்கு எங்க போச்சுன்னே தெரியல. அந்த உற்சாகத்த நானும் பாசிட்டிவ் வைப்ஸ் அவங்க கிட்ட இருந்து நான் எடுத்து நான் அன்னைக்கு ஃபுல்லா எனக்கு அந்த நாள சந்தோஷமா அவங்க மாற்றி குடுத்தாங்க. அப்ப பாத்துக்கங்க லைஃப்ல எந்த எக்ஸ்ட்ரீம் லோ லெவல்ல இருந்தா கூட நம்பளால வெளியில வர முடியும். அப்படிங்கிற ஒரு தத்துவத்த தான் எனக்கு அவங்க சொல்லிக் குடுத்தாங்க. இது பலருக்கு நம்ம நாட்டுல உதவும். மெயினா இந்த காலத்து பசங்களுக்கு எது கஷ்டம், நஷ்டம்னே தெரியாம சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வந்து தற்கொலைக்குன்ற ஒரு முடிவ எ எ எடுத்துக்கிறாங்க. அது ஒண்ணுமே இல்ல. நமக்கு அப்ப அந்த மாரி மனசுல கஷ்டம் வரும்போது யோசிக்கணும். இந்த மாரி இருக்கிறவங்கள அவங்களால எதுவுமே முடியலனாலும், என்னால முடியுங்கிற ஒரு மனசு குடுத்தோம்னா, மனசு தான் நம்பள தான் நம்ப மாத்திக்கணும் ஃபர்ஸ்ட்டு.
நம்ம மனசு தான் மஸ்ட்டு மாறணும். அடுத்தது தான் நம்ம செயல்ல இறங்கணும் அப்படிங்கிறதையும் அவங்க கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டேன். இது உங்களுக்கு பலருக்கு உதவும்னு நான் நினைக்கிறேன். சோர்ந்து போற நேரத்துல இதையும் கேட்டு நீங்க அந்த சோர்வுலேருந்து வெளியில வரணுங்கிற ஒரு ஆசையால தான் இந்த ஸ்டோரிக்கு ஒரு குட்டி ஸ்டோரிய சொன்னேன். மீண்டும் இதுபோல ஒரு நல்ல சுவாரஸ்யமான ஸ்டோரியோடு சந்திப்பேன் என்று நன்றி கூறி விடைபெறுவது மடத்தார் வீட்டின் இதயம் தொட்ட கதைகள். நன்றி, வணக்கம்.